வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வெஸ்பா வண்டி கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து ரெகுலேட்டர் வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எரிஞ்சு போச்சு. பேட்ரி சார்ஜ் ஏரில் பார்க்கும்போது வந்து ரெகுலேட்டர் வந்து ஃபெயிலியரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாதமாக வந்து கஸ்டமர் வந்து ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. எங்கேயுமே வந்து இப்போதைக்கு ரெகுலேட்டர் வந்து கிடைக்கல. இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கு, ஏதாவது இதுக்கு வந்து ஆல்ரைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நம்ம வந்து வராக்கில் வந்து எடுத்துருக்கோம். என்ன அப்படி சொன்னோன்னா கேடிஎம் 125 வருது இல்லையா, அதுக்கு வரக்கூடிய ரெகுலேட்டர் வந்து எடுத்திருக்கோம். இது பார்த்தாலே தெரியும் நமக்கு பிளாக் கலரில் இதே மாதிரி 3 பேஸ் தான் நமக்கு வந்து இதுலேயும் வரும். இது எப்படி வந்து இந்த வராக்குடைய இதை வந்து எப்படி வந்து இந்த ஜாக்கெட்டில் வந்து நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணி இதை எப்படி பக்காவாக வந்து சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த கம்பெனியில் வரக்கூடியதில் மட்டும் 6 வயர் வரக்கூடிய கப்ளர் வருது. அந்த 3 எல்லோ கலருமே நமக்கு வந்து 3 பேஸ் லைனு. இந்த பிளாக் வந்து எர்த்து, இந்த நமக்கு வந்து ரெட்டில் ப்ளூ இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு வந்து பேட்ரி ரீசார்ஜ் போகக்கூடிய மெயினு. இதில் ஒரு சென்டரில் வந்து ஒரு எல்லோ, சின்ன எல்லோ வருது. இந்த எல்லோ வந்து எதுக்காக ஆர்ஆர் யூனிட்லேருந்து போகுது அப்படின்னு தெரில. ஆனால் இது எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே வந்து கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த சிடிஐ யூனிட்டில் இந்த சிங்கிள் கப்ளர் வயருக்கு தான் இங்கே வந்து வருது. இதை வந்து கண்டினியூட்டி வச்சு நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். இது இங்கே தான் டைரெக்டாக வருது. ஒரிஜினலாக இப்போ வந்து ரெகுலேட்டர் வந்து போகலை அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே என்ன நடக்குது, இதில் என்ன வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். வேறு வண்டிகளும் நான் இது வரைக்கும் பார்த்த அனுபவங்களும் கிடையாது. அதனால் வந்து இந்த ஒயிட் கலரை மட்டும் இப்போதைக்கு விட்டுறலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி கூட காமிக்கிறேன். வண்டிலாம் வந்து ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ரெகுலேட்டர் இல்லாமல் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து இதில் வேறு எதுவுமே இருக்க போகிறதில்ல. நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இது வேண்டாம், டம்மியாகவே விட்டுட்டு கூட நம்ம வந்து இதுக்கு மட்டும் நம்ம வந்து வயர் வந்து கனெக்ட் பண்ணுவோம். எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஜாக்கெட்டை வந்து இதிலேருந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த கேடிஎம்முக்கு வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து நமக்கு வந்து வராது. இந்த கண்டென்சர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கெப்பாசிட்டர் வந்து அதில் வந்து வராது, அந்த டைப்பில் மட்டும் வராது. அதனால் வந்து இந்த வயரை கட் பண்ணி இதிலே சொருகிட்டு நம்ம அதில் இருக்கக்கூடிய லைனையும் கட் பண்ணி இதில் வந்து ஜாயின் போட்டுட்டு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ பார்த்தா தெரியும், இந்த எல்லோவுக்கு இங்கே இருக்கிற 3 எல்லோ கொடுக்க போகிறோம். இந்த பிளாக்குக்கு இந்த க்ரீனை கொடுக்க போகிறோம். இந்த ரெட்டுக்கு இந்த ரெட்டை வந்து கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இது என்ன செய்ய போகிறோன்னா, நல்லா வந்து முடிஞ்சிட்டு இந்த 3 பேஸ் லைனால் எப்போவுமே என்ன ஆகும்னா ரொம்ப வந்து ஹீட் ஆகும். அதனால் என்ன பண்ணால் இதை வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறேன். எல்லா வேலையுமே வந்து சால்ட்ரிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு பக்காவாக வந்து டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வண்டியில் மாட்டி நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து எல்லா வேலையுமே வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ஸ்லீவை வந்து நவுட்டி விட்டுட்டு இதில் வந்து ஒவ்வொரு வயராக தனித்தனியாக நம்ம வந்து இன்சுலேஷன் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக டேப் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு வந்து லைன் எல்லாம் பக்காவாக போட்டு இன்சுலேஷன் டேப்லாம் போட்டாச்சு. அந்த வண்டியில் ஏற்கனவே இருந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்கனால அதே கெப்பாசிட்டர் அப்படியே லைன் பண்ணி போட்டாச்சு. எந்த இதுவுமே இல்லை. இப்போ வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் ஏறுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தாலே தெரியும், வண்டி வந்து ஸ்லோவில் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்குது. வண்டி வந்து ஆக்சிலேட்டர் வந்து ரேஸ் பண்ணலை. ஆனாலுமே வந்து நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பாருங்கள். பார்த்தாலே தெரியும், 14-30 வோல்ட்டுக்கு மேலே வந்து வரவே இல்லை. ஸ்லோவில் ஓடினாலே நமக்கு வந்து 13.5 வோல்ட் இருக்குது. அப்போ வந்து பக்காவாக இருக்குது. நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து ரெடி பண்ணி போட்ட இந்த ஆர்ஆர் யூனிட் வந்து பக்காவாக இருக்குது. உங்களுக்கும் இதே மாதிரி வண்டிகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணி போடுங்க. பக்காவாக இருக்குது ரிசல்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.